قد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد صدق الله العظيم. எல்லா புகழும் இறைவன் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அவன் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அவனின் அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் வழியற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், நல்லோர்கள் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அளப்பெரும் கிருபையினால் படைப்புகளை பல்லாயிரக்கணக்கான எண்ணிக்கையில் படைத்திருக்கிற பேரற்புதமான படைப்பாற்றலுக்கு சொந்தக்காரன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். படைப்புகள் பல்லாயிரம் என்றாலும் கூட மேம்பட்ட படைப்பாக அல்லாஹ் மனித படைப்பை அஷ்ரஃபுல் மஹ்லூக்காத்தாக அல்லாஹ் படைத்து கண்ணியப்படுத்தி இருக்கிறான். ஆனாலும் நாம் யோசித்து பார்க்கிறோம், படைப்பின் பிரதான நோக்கமாக அல்லாஹ் குறிப்பிடுவது ஒரு வசனத்திலே அல்லாஹ் இப்படி பேசுகிறான், வமா ஹலகத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். மனிதர்களையும் ஜின்களையும் நான் படைத்தது எதற்கு தெரியுமா? என்னை வணங்குவதற்காக என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். லியஅபுதூன். இப்ப அல்லாஹுவை அடியார்கள் வணங்க வேண்டுமானால் அல்லாஹுவை அறிய வேண்டும். இப்ப அல்லாஹ் என்றால் யார்? இப்ப அவனின் தன்மைகள் என்ன? அவன் எப்படிப்பட்டவன்? அவன் எங்கே இருக்கிறான்? அவனின் வல்லமை, ஆற்றல், சக்தி, குதிரத்தெல்லாம் நாம் நல்ல முறையில் விளங்குகிற போதுதான் அல்லாஹ்வை நல்ல முறையில் நாம் வணங்க முடியும். ஆனாலும் நாம் பரம்பரை முஸ்லிம்களாக இருக்கிறோம், நல்ல பேணுதலான தொழுகையாளிகள் இருக்கிறோம், தொழுகை உட்பட பல்வேறு இபாதத்துகளை நல்ல முறையில் செய்யக்கூடியவர்கள் இருக்கிறோம். ஆனாலும் அல்லாஹ்வை அறிய வேண்டிய முறையில் அறிந்து வணங்குகிறோமா? அவனின் ஆற்றலை தெரிந்திருக்கிறோமா? அவனின் வல்லமையை உணர்ந்திருக்கிறோமா என்றெல்லாம் சொல்லி நமக்கு நாமே நாம் கேள்வி கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். பொதுவாக அந்த வசனத்துல இல்லா லியஅபுதூன், அல்லாஹ்வை வணங்குவதற்காக என்பதற்கு ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவார்கள், இல்லா லியஅரிஃபூன். படைத்த நோக்கம் என்ன தெரியுமா? மனித குலத்தை, ஜின்களையும் அல்லாஹ் படைத்ததின் மிக பிரதானமான நோக்கம் அல்லாஹ்வை அறிய வேண்டும் என்பதற்காக. நாம் அறிந்திருக்கலாம், அண்ட சராசரங்களை படைப்பதற்கு முன்னால் தனியாக இருந்த அல்லாஹ் ஜல்லஷானு தாலா தன்னந்தனியாக இருந்தான். அவன் தன்னை அறியப்படுவதை அல்லாஹ் விரும்பினான். என்னை புரிந்து கொள்ளப்பட வேண்டும், நான் யார் என்று தெரிய வேண்டும், எனது பெருமைகள் பேசப்பட வேண்டும், எனது புகழ்கள் போற்றப்பட வேண்டும், எனது வல்லமை, ஆற்றல் தெரிய வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ் விரும்புகிற போது அடுத்தடுத்து படைப்புகளை ஒன்றன் பின் ஒன்றாய் படைத்து மனிதனையும் அல்லாஹ் படைக்கிறான். இப்ப படைத்த பிரதான நோக்கம் படைத்தவனை விளங்க வேண்டும். இன்னைக்கு அல்லாஹ் விளங்காமையே காலத்தை கழிச்சுக்கிட்டு இருக்கோம். அல்லாஹ்னா யாரும் நமக்கு தெரியறது இல்லை. எத்தனையோ முஸ்லிம்கள் ஈமானிய மிக பெரும் பலவீனம். நமக்கு அல்லாஹ்வை போல பிற மதத்தை சார்ந்தவர்களுக்கு அவர்களது கடவுள் என்று நினைக்கிற மனப்பான்மை எல்லாம் கூட உண்டு. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். கண்ணிமிக்கவர்களே, அல்லாஹ் அகில உலகத்தின் இறைவன் என்பதை ஒட்டுமொத்த மனித குலத்தின் ஜாதி மத இனத்திற்கு அப்பாற்பட்டு எல்லோருக்கும் ஒரே இறைவன் என்கிற தௌஹீத் என்கிற ஏகத்துவ கொள்கை நம்முடைய உள்ளங்களிலே உறுதி பெற வேண்டும். கண்ணிமிக்கவர்களே, பொதுவாக இன்னைக்கு அல்லாஹ்வுடைய தன்மைகள், அவனது வல்லமைகளை குறித்து நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா, தனிமையிலே அமர்ந்து அல்லாஹ்வின் அருளை நினைத்து யார் கண்ணீர் வடிக்கிறார்களோ, இந்த வசனத்தில் இப்படி வருகிறது, இதா துக்கிரல்லாஹு வஜிலத் குலூபுஹும். அல்லாஹ்வை விளங்கியவர்களின் அடையாளம் என்ன தெரியுமா? நான் அல்லாஹ்வை அறிந்திருக்கிறேன் என்பதன் அறிகுறி என்ன தெரியுமா? அவர் தனிமையில் அமர்ந்து அல்லாஹ்வை நினைத்து பார்த்தால் அவனின் ஆற்றலால், வல்லமையால், அல்லது அல்லாஹ் புரிந்திருக்கிற உதவிகள், உபகாரங்களால் கண்களில் கண்ணீர் வருமா? வஜிலத் குலூபுஹும், உள்ளங்கள் நடுநடுங்கி போகும் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். வயசு 40-50 கடந்ததுக்கு அப்புறம் கூட வாழ்க்கையில ஒரு முறையாவது நமக்கு அந்த உணர்வு வந்திருக்கிறதா? இப்ப அல்லாஹ்வை நினைத்த அச்சத்தால் நாம் அழுதிருக்கிறோமா? அவனின் உபகாரங்களை எண்ணி அந்த உதவிக்கு நன்றியாக நாம் கண்ணீர் சிந்தி இருக்கிறோமா என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். கண்ணிமிக்கவர்களே, அல்லாஹ் சொல்றான், அவனின் அருட்கொடைகளை நினைத்து கண்ணீர் சிந்துவார்கள். அல்லாஹ் செய்திருக்கிற உபகாரங்களை நினைத்து ஆனந்த கண்ணீர் வடிப்பார்களாம். கண்ணிமிக்கவர்களே, இந்த கண்ணீர் எதற்கு தெரியுமா? இந்த உள்ளத்து அச்சம், நடுக்கம் எதற்கு தெரியுமா? பாசமும் பயமும் கலந்த ஒரு நடக்கம். ஏன்னா இது சும்மா அப்படியே பயந்து நடுங்கிறது இல்ல. இந்த வனவிலங்குகளை பார்த்து அஞ்சி நடுங்குவதை போலல்ல. அல்லாஹ்
தாயை விட 70 மடங்கு அன்புள்ளம் கொண்டவன் தன்னுடைய அடியார்கள் மீது. இந்த அன்பையும் அதே சமயம் அவனின் அடக்குமுறை, அவனின் கடுமையாக தண்டிக்கிற தன்மையை நினைத்து ஒருவித அச்சம், இரண்டும் கலந்து கண்களில் வடிக்கிற கண்ணீர், அது அல்லாஹ் விரும்புகிற கண்ணீர். கண்ணிமிக்கவர்களே, ஒன்று அல்லாஹ் மீது ஆதரவு வைக்க வேண்டும், அல்லாஹ் மீது ஆதரவு, இன்னொரு பக்கம் அல்லாஹ்வின் மீது பயம் இருக்க வேண்டும். இந்த இரண்டும் கலந்து கண்களில் வருகிற கண்ணீர் அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அல்லாஹ் என்கிற திருநாமம் சொல்லப்பட்டால், அவனின் திருப்பெயர் உச்சரிக்கப்பட்டால் அவர்களின் உள்ளங்கள் நடுநடுங்கி கண்களில் கண்ணீர் வரும் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். கண்ணிமிக்கவர்களே, இது மட்டும் இல்ல, நாளைக்கு மறுமையில நாம் பிரபலமாக அறிந்திருக்கலாம், எந்த நிழலும் இல்லாத மறுமை நாள்ல இப்ப எல்லா இடங்களிலும் சூரியன் தகித்து கொண்டிருக்கிற, இப்ப மைல் தூரத்தில் சூரியன் வந்து நிற்கிற இந்த உலகம் முற்றாக அழிக்கப்பட்டு வேறொரு உலகம் கொண்டு வரப்படுகிற போது, அந்த நிழல் தேடி மனிதர்கள் அலைகிற போது அல்லாஹ் சில நபர்களுக்கு அல்லாஹ் நிழல் தருவான். அவனின் அர்ஷ் என்கிற மாளிகையின் நிழல் விஐபிக்களாக சில பேருக்கு உண்டு. அதிலே ஒரு வகை ஹதீஸ்களிலே வருகிறது. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ரஜுலுன் தக்கரல்லாஹ சாலிஹ், தனிமையில் அமர்ந்து அல்லாஹ்வை நினைவு கூறுகிறார், அல்லாஹ்வை திக்ர் செய்கிறார், அல்லாஹ்வை குறித்து சிந்திக்கிறார். ஃபஃபாலத் ஐனா, கண்கள் கண்ணீர் வடிக்கிறது. இப்ப தனிமையில் அமர்ந்து எவர் அல்லாஹ்வின் அச்சத்தால் அழுகிறாரோ அவருக்கு நாளை மறுமையில் அர்ஷின் நிழல் உண்டு என்கிறார்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண்ணிமிக்கவர்களே, சொல்லப்போனா இந்த நிழல் இளைப்பாறுவதற்குண்டான நிழல். உச்சபட்ச வெயில்ல கால்களில் காலணி இல்லாமல், உடலில் ஆடை இல்லாமல், பிறந்த மேனியாய் நிற்கிற ஒருவித மிக கொடூரமான ஒரு சூழல்ல அல்லாஹ்வின் நிழல் ஒரு பெரும் ஆறுதல், ஒரு பெரும் இளைப்பாறுதல். கண்ணிமிக்கவர்களே, இப்ப எதற்கு இந்த அழுக அப்படின்னு சொன்னா, அல்லாஹ்வின் அருளை நினைத்து நன்றி உணர்வோடு அழுக வேண்டுமா? அல்லாஹ் எவ்வளவு உபகாரங்களை செய்திருக்கிறான், எல்லாவற்றையும் நான் அனுபவிக்கிறேன், ஆனால் நான் அவனை திருப்திப்படுத்துகிறேனா? கண்ணீர் வர வேண்டும். எவ்வளவு நேமத்துகளை அல்லாஹ் எனக்கு மழை போல் பொழிந்து கொண்டிருக்கிறான். தினந்தோறும் காலை எழுந்தது தொடங்கி இரவு உறங்குகிற வரை அல்லாஹ்வின் நேமத்துகள் நம் மீது அடுத்தடுத்து பொழிந்து கொண்டிருக்கிறது. இதற்கு நான் நன்றி செலுத்தினேனா? தெரியவில்லையே. கண்ணீர் வடிப்பது. அல்லாஹ்வை நான் திருப்திப்படுத்தி விட்டேனா? கண்கள் கண்ணீர் வடிப்பது. அல்லாஹ் பெரும் கருணையாளன், நிறைய பாவங்களை செய்து கொண்டிருக்கிறேன், ஆனால் அல்லாஹ்வின் கருணை என் பாவங்களை மறைத்து அல்லாஹ் வைத்திருக்கிறான். கண்களில் கண்ணீர் வடிக்க வேண்டும். இப்படி தனிமையில் அமர்ந்து அன்றாட அல்லாஹ்வின் நேமத்தை நினைத்து நினைத்து நாம் கண்ணீர் வடிக்க வேண்டுமாம். கண்ணிமிக்கவர்களே, இன்னும் சொல்ல போன, அல்லாஹ் சிரம நேரங்களில் எனக்கு உதவினான், கண்களில் ஆனந்த கண்ணீர் வர வேண்டும். கடும் பசியில் எனக்கு உணவளித்தான், கடும் தாகத்தில் எனக்கு தண்ணீர் தந்து எனக்கு தாகம் தீர்த்தான், ஆடை இல்லாத எனக்கு ஆடை அணிவித்தான், வீடு இல்லாத எனக்கு தங்குவதற்கு வசிப்பிடம் தந்தான், எனக்கு அழகிய குடும்பத்தை தந்தான் என்றெல்லாம் சொல்லி ஒவ்வொரு நேமத்தாக நினைத்து நினைத்து தனிமையில் அமர்ந்து நினைவு கூர்ந்து நன்றி பெருக்கோடு கண்ணீர் வடிப்பார்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். கண்ணிமிக்கவர்களே, நான் உரிய முறையில் நன்றி செலுத்தவில்லை என்பதை நினைத்து கண்ணீர் வடிக்க வேண்டுமா? எல்லாவற்றையும் அனுபவிக்கிறேன், அல்லாஹ் கணக்கில்லாமல் தருகிறான், அல்லாஹ் நிறைய தந்து கொண்டிருக்கிறான், என் நன்றி போதவில்லை என்று சொல்லி அவர்கள் கண்ணீர் வடிப்பார்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். கண்ணிமிக்கவர்களே, அப்ப யோசித்து பார்த்தா, இன்னும் சொல்ல போனா, இந்த நிழல் யாருக்கு கிடைக்கிறதோ, அல்லாஹ்வுடைய மாளிகை நிழல், மறுமையில் பெரும் பாக்கியத்தில் ஒன்றாக அவர்கள் அடுத்து போகிற இடம் சுவனம். இப்ப நன்மைகள் எடை போடப்படுகிற போது அவர்களின் நன்மையின் தட்டு கணக்குமா? சிராத் பாலத்தை கடக்கிற போது மின்னல் வேகத்தில் கடப்பார்களாம் இந்த நிழலில் இடம் கிடைத்தவர்கள். அதற்கு அடிப்படை என்ன அப்படின்னு சொன்னா, அல்லாஹ்வை விளங்க வேண்டும், படைத்த ரப்பை விளங்க வேண்டும், அவனின் வல்லமையை புரிய வேண்டும், அவனின் ஆற்றலை நாம் தெரிவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். மன்னிமிக்கவர்களே, இன்னும் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நாளைக்கு மறுமையில 2 கண்கள் நரகம் செல்லாது அப்படின்னு பெருமானார் சொல்றாங்க. 2 கண்களுக்கு நாளை மறுமையில் நரகம் ஹராம். ஹதீஸிலே வருகிறது, ஐனான் இலா தமஸ்ஸஹுமான் நார், 2 கண்களை நரக நெருப்பு தீண்டாது. அந்த 2 கண்களுக்கு சொந்தக்காரர்கள் நரகத்திற்கு செல்ல மாட்டார்கள். முதலாவது ஐனுன் பக்கத் மின் ஹஷியத்தில்லா, அல்லாஹ்வின் அச்சத்தால் அழுத கண். எந்த கண்கள் அல்லாஹ்வின் அச்சத்தால் அழுததோ, செய்த தவறை நினைத்து, பாவங்களை நினைத்து, அல்லாஹ்விற்கு மாறு செய்ததை நினைத்து, இப்ப பல்வேறு தவறுகள் பாவங்களை நினைத்து தனிமையில் அமர்ந்து எவர் அல்லாஹ்வின் அச்சத்தால் அழுதாரோ அந்த கண் நரகத்திற்கு செல்லாது என்கிறார்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண்ணிமிக்கவர்களே, அந்த முயற்சிகளிலே நாம் இறங்க வேண்டும். இன்னைக்கு இரவு பகலா எவ்வளவு முயற்சிகள் செய்யறோம், துனியாவை சம்பாதிக்கிறதுக்காண்டி இப்ப இரவை கூட பகலாக மாற்றி விடுகிறோம். கடுமையான உழைப்பு, எல்லா நேரங்களிலும் உழைப்பு, உணவு தண்ணீர் உட்பட பல்வேறு அடிப்படைகளை கூட கொஞ்சம் தள்ளி வைத்து விட்டு உச்சகட்டமாக உழைக்கிறோம். ஆனால் மறுமையின் வெற்றிக்காக, நரகிலிருந்து தப்பிப்பதற்காக நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டி தருகிறார்கள். நீங்கள் தனிமையில் அமர்ந்து அவ்வப்போது சிறிது நேரங்களை ஒதுக்கி நீங்கள் அல்லாஹ்வின் அச்சத்தால் அழ வேண்டும் என்று பெருமானார் சொல்றாங்க. கண்ணிமிக்கவர்களே, இன்னும் சொல்ல போனா, இன்னைக்கு அல்லாஹ்வுடைய வல்லமைய விளங்காதனாலதான் இன்னைக்கு அல்லாஹ்வை விட்டு தூரமா இருக்கிறோம். இன்னைக்கு இந்த சமுதாயம்
அல்லாஹ்வின் உதவி இல்லாமல் தத்தளிப்பதற்கு ஒரு காரணம் நமக்கும் அல்லாஹ்விற்கும் இடையிலான தொடர்பில் இருக்கிற இடைவெளி. அல்லாஹ்விற்கும் நமக்கும் இடையிலான அந்த தூர இடைவெளி இன்றைக்கு உதவிகளை கொண்டு வருவதில் பெரும் தாமதத்தை ஏற்படுத்துகிறது. கண்ணிமிக்கவர்களே, அல்லாங்கிற வார்த்தை இருக்குதே, நம்ம தெரிஞ்சுக்கணும். அல்லாங்கிற வார்த்தை எவ்வளவு அற்புதமான ஒரு வார்த்தை. எந்த மொழியிலும் நேரடியாக மிகச்சரியாக மொழிபெயர்க்க முடியாத வார்த்தையாக அல்லாஹ் என்கிற வார்த்தை அவன் தனக்குத்தானே வைத்துக் கொண்ட அற்புதமான பெயர் அது. அல்லாஹ் என்கிற வார்த்தை பல்வேறு மொழிகள் நிறைய சொல்லுவோம். கடவுள் அப்படிம்பாங்க, இறைவன், காட், இப்படி நிறைய பெயர்கள் இருந்தாலும் கூட அற்புதமான வார்த்தையாக, இணை அவனுக்கு இல்லை என்கிற வார்த்தையாக அல்லாஹ் என்கிற வார்த்தையை பார்க்கிறோம். மன்னிமிக்கவர்களே, இப்ப வானம் பூமி உட்பட அத்துணை படைப்புகளையும் படைத்திருக்கிற பிரம்மாண்ட படைப்பாளன் அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா, இந்த அல்லாஹ் என்கிற வார்த்தை அதற்கு மாற்று பெயர் கிடையாது, எந்த மொழியிலுமே கிடையாது. இப்ப உரிய மிகச்சரியான மொழிபெயர்ப்பு அல்லாஹ் என்கிற வார்த்தை மட்டுமல்ல, இருமை இல்லாத ஒரு வார்த்தை. எந்த நபராக இருந்தாலும் சரி, பொருளாக இருந்தாலும் சரி, இரண்டுக்கு இருமை என்று தமிழில் சொல்லுவோம், பன்மை என்று சொல்லுவோம், புளூரல் என்று. ஆனால் அல்லாஹ் என்கிற வார்த்தை ஒற்றை வார்த்தையாக, ஒருமை வார்த்தை, இருமை இல்லாத வார்த்தை. அல்லாஹ் தனிச்சிறப்பான வார்த்தையை தனக்கு தேர்ந்தெடுத்திருக்கிறான். மட்டுமல்ல, ஆண்பால் பெண்பால் என்று பிரித்து பார்க்க முடியாத, பிரித்து சொல்ல முடியாத வார்த்தையாக அல்லாஹ் என்கிற வார்த்தை. அல்லாஹ் தனக்கு தேர்ந்தெடுக்கிற வார்த்தை ஒட்டுமொத்த அறிவை படைத்து உலகிற்கு அறிவை பிரித்து தந்திருக்கிற அல்லாஹ் அறிவின் அதிபதி. அவன் தனக்காக தேர்ந்தெடுக்கிற அல்லாஹ் என்கிற வார்த்தை ஆண்பால் பெண்பால் என்றெல்லாம் பிரித்து பார்க்க முடியாது. இப்ப அல்லாஹ் தனக்கென விசேஷமாக வைத்திருக்கிற வார்த்தை. கண்ணிமிக்கவர்களே, அதனாலதான் அல்லாஹ் அர்ஹமுர் ராஹிமீன் என்று சொல்லுகிறோம். கருணையாளர்களை மிகைத்த கருணையாளன், படைப்பாளன், அல் ஹாலிக் என்றெல்லாம் நிறைய பேர்களிலே சொல்லுகிறோம். கண்ணிமிக்கவர்களே, அல்லாஹ்வை நம்ம சரியா அறிஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னா அல்லாஹ்வுக்கு இணை வைக்க மாட்டோம். எந்த வழிகளிலும் அல்லாஹ்விற்கு நாம் இணை கற்பிக்க மாட்டோம். அல்லாஹ்வை மிகச்சரியாக அறிந்தால் நாம் அவனை வணங்காமல் இருக்க மாட்டோம். வாங்கு சொல்லப்பட்ட உடனேயே பதறிக்கொண்டு பள்ளிக்கு வந்து விடுவோம். அல்லாஹ்வை அறிந்தவர்களாக இருந்தால், கண்ணிமிக்கவர்களே, அல்லாஹ்வை அறிந்தவர்களாக இருந்தால் நாளுக்கு 5 முறை நம் நெற்றியை சஜிதாவில் வைத்து அல்லாஹ்வின் பாதத்தில் சிரம் பணிகிற பாக்கியத்தை பெரும் பாக்கியமாக கருதுவோம். கண்ணிமிக்கவர்களே, அல்லாஹ்வை நல்ல முறையிலே அறிந்தால் நம்முடைய கைகள், ஏந்துகிற கைகள் அல்லாஹ்வை தவிர யாரிடத்திலும் கையேந்தாது. இன்னைக்கு அல்லாஹ் விளங்காதனாலதான் அல்லாஹ் வணங்குறதுக்கு மனம் வர்றதில்லை. அல்லாஹ்வை விட்டு விட்டு யாரிடத்திலோ கையேந்துகிறோம். அற்ப படைப்புகளிடத்திலே போய் படைப்புகளுக்கு பின்னால் படையெடுத்து போகிறோம். கண்ணிமிக்கவர்களே, இப்ப மிக முக்கியமாக சொல்லுவதானால் நமக்கும் அல்லாஹ்விற்கும் இடையிலான இடைவெளி அது போக்கப்பட வேண்டும். அல்லாஹ்வை நெருங்குகிற வழிமுறைகளை நாம் முயற்சிக்க வேண்டும். கண்ணிமிக்கவர்களே, ஒண்ணுமில்ல, ஒரு அரசாங்கம் கடுமையான சட்ட திட்டங்களை கொண்டு வருகிற அரசாங்கம், இப்ப அடக்குமுறை கொண்டிருக்கிற ஒரு அரசாங்கம் என்று வைத்துக் கொள்வோம். அதனுடைய சட்டங்கள் மிக கடுமையான சட்டங்கள், மக்கள் நலனுக்கு எதிரான சட்டங்களை வகுக்கிற ஒரு அரசாங்கம். யாரும் எதிர்த்து கேள்வி கேட்க முடியாது. கடும் இரும்பு கரம் கொண்டு அடங்குகிற அரசாங்கம் அப்படின்னு வச்சுக்குவோம். என்ன செய்வோம்? கண்டிப்பா கட்டுப்படுவோம். விரும்பியோ விரும்பாமலோ கட்டுப்படுவோம். ஆனால் அல்லாஹ் எப்படிப்பட்டவன் தெரியுமா? அரசாங்கங்களை அமைப்பவன், ஆட்சியாளர்களை அமர வைப்பவன் ஆட்சி கட்டிலில். இப்ப நாடுபவர்களை அமர வைப்பான், நாடுபவர்களை தூக்கி எறிந்து விடுவான். ஆனால் இந்த அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு நம்ம கட்டுப்பட மாட்டேங்குது. அல்லாஹ் எவ்வளவு அப்படின்னு சொன்னா, உள்ளே இருப்பவர்களை வெளியே கொண்டு வருவான், வெளியே இருப்பவர்களை உள்ளே கொண்டு வருவான், உயரத்தில் இருப்பவர்களை கீழே தள்ளி விடுவான், கீழே இருப்பவர்களை உயரத்தில் கொண்டு போய் வைப்பான். அத்துணை ஆற்றலுக்கும் சொந்தக்காரன் அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா. கண்ணிமிக்கவர்களே, இப்ப நாம் யோசித்து பார்த்தா, ஆனா இன்னைக்கு அல்லாஹ்வுக்கு நமக்கு உண்டான இடைவெளி தான் இன்னைக்கு பல்வேறு பாவங்கள், சமுதாயத்துல புறையோடு இருக்கிற பல்வேறு பாவங்கள். இந்த அளவுக்கு அளவு நிறுவைகளில் மோசடி, வியாபாரம், சிறு வியாபாரம் தொடங்கி பல்வேறு பெரு வியாபாரங்கள் வரை அளவு நிறுவைகளில் நியாயம் இல்லாமல் செய்யப்படுகிற மோசடிகளை பார்க்கிறோம். நம்மை விட கீழ் நிலையில் இருக்கிற பலவீனமானவர்களுக்கு செய்யப்படுகிற அநீதிகள், அடுத்தவர் சொத்துக்கு ஆசைப்படுகிற, அடுத்தவர் சொத்தை அபகரிக்க நினைக்கிற மிக மோசமான நிலைப்பாடுகள், உறவுகளை பகைத்துக் கொள்கிற மிக பெரும் பாவங்கள், சொந்த சகோதர சகோதரிகளிடத்திலே கூட பேச்சுவார்த்தை இல்லாமல் காலம் காலமாக தொடர்கிற பல்வேறு பாவங்களை பார்க்கிறோம். கண்ணிமிக்கவர்களே, ஒரு விதத்துல சொல்றதா இருந்தா, இந்த சமுதாயத்தின் பாவங்கள், அல்லாஹ்வை அறியாமல் நாம் அவனுக்கு மாறு செய்கிற போது அவனின் கோப பார்வை இறங்குகிறது. நம்ம பார்க்கிற பல்வேறு பேரிடர்கள், பெரும் மழையோ, பெரும் புயலோ, ஒரு பெரும் சுனாமியோ, என் சகிக்க முடியாத இந்த வெயில், எவ்வளவு புலம்புறோம், வெயில் இவ்வளவு கடுமையா இருக்குது. அப்ப மார்க்க அறிஞர்கள் சொல்லித் தருகிறார்கள், இது இயற்கை கோளாறு அல்ல, இயற்கையை படைத்திருக்கிற அல்லாஹ்வின் கோப பார்வை என்று. அல்லாஹ்வை சரிவர விளங்காததால் இன்றைக்கு நாம் சந்திக்கிற பல்வேறு விளைவுகள். கண்ணிமிக்கவர்களே, அல்லாஹ்வை விளங்க கடமைப்பட்டிருக்கிறோம். சிறப்பானவர்களே, என்ன சொல்ல போனா, அல்லாஹ் எப்படிப்பட்டவன் தெரியுமா? கட்டாயம் நாம் தெரிந்தாக வேண்டும். அல்லாஹ்வின் பண்புகள், அவனின் தன்மைகள், அல்லாஹ் எங்க இருக்கிறான், அவன் எப்படிப்பட்டவன். இப்பெல்லாம் பெருமானார் காலத்துல குறைசிகள் கேட்டாங்க, மக்கத்து காப்பீர்கள், நாங்கள் சிலைகளை வைத்து வணங்குகிறோம்,
எங்களுடைய முன்னோர்கள் வணங்கிய தெய்வங்களை நாங்கள் வணங்குகிறோம். எங்கள் சிலைகள் எல்லாம் மண்ணால், களிமண்ணால் செய்யப்பட்டவை, கற்களால், பாறைகளால் செய்யப்பட்டவை. நீங்கள் ஒரே இறைவன் என்று சொல்லுகிறீர்கள், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லுகிறீர்கள், வணங்குவதற்கு தகுதியானவன் அவனை தவிர யாரும் இல்லை என்று சொல்லுகிறீர்கள். அப்ப நீங்கள் சொல்லுகிற அல்லாஹ் அவன் எப்படிப்பட்டவன், எதனால் உருவாக்கப்பட்டவன் என்று குறைஷி காஃபிர்கள் கேட்டார்கள். எங்களது தெய்வங்களைப் போல தங்கத்தாலா அல்லது வெள்ளியாலா வேறு ஏதேனும் உலோகத்தாலா என்று காஃபிர்கள் முன்வைத்தார்கள் கேள்விகளை பெருமானார்கிட்ட. நீங்க சொல்ற அல்லாஹ் எந்த உலோகத்தால் உருவாக்கப்பட்டவன்? அப்ப அறியாமையால் காஃபிர்கள் கேட்டார்கள். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் தருவதற்கு முன்னால் அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா அர்ஷில் இருந்து அல்லாஹ் வஹியை இறக்குகிறான். அல்லாஹ்வின் புறம் இருந்து வசனம் வருகிறது. அல்லாஹ் தான் யார் என்பதை பிரபலமாக நாம் அறிந்திருக்கிற சூரத்துல் இக்லாஸ், குல் ஹுவல்லாஹ் சூராவிலே அல்லாஹ் தனது இலக்கணத்தை அல்லாஹ் இப்படி சொல்லி தருகிறான். 4 அம்சங்களை கொண்டவன் தான் இறைவனாக இருக்க முடியும். அதுவும் நம்ம கடவுள் கொள்கையை தெளிவா தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு நிறைய பேர் அதுல குழப்பத்துல இருக்கிறோம். அந்த அற்புதமான ஒரு வசனம் அல்லாஹ் மிக தெளிவாக குறிப்பிடுகிறான். 4 அம்சங்கள் இருக்கிற போது அவன் மாத்திரமே இறைவனாக இருக்க முடியும். இது அல்லாஹ்வை தவிர எவருக்கும் பொருந்தாது. இப்ப முதலாவதாக அல்லாஹ் இந்த வசனத்திலே வருகிறது, குல் ஹுவல்லாஹு அஹத். நபியே நீங்க சொல்லுங்க, அல்லாஹ் ஒருவன் தான், அல்லாஹ் ஒரே ஒருவன் தான். இப்ப அற்புதமான பேர் ஆற்றலுக்கு சொந்தக்காரன் அல்லாஹ், அவன் ஒரே ஒரு இறைவன் தான். இப்ப இதிலேயே அடிப்படை அத்தனையும் தகர்ந்து போகிறது. முஸ்லிம் அல்லாதவர்களுடைய பல்வேறு தவறான நம்பிக்கைகள் எல்லாம் தகர்ந்து போகிறது. நாம் பிரபலமாக அறிந்திருக்கலாம். ஏன்னா அவங்க பல்வேறு தெய்வங்களை வச்சு வணங்குறப்ப உறவு முறைகள் வந்துடும். ஒண்ணு தந்தையா இருக்கும் அல்லது மகனா இருக்கும். இப்படி குடும்ப உறவு என்று சொல்லி கடவுளுக்கு உறவுகளை, குடும்பங்களை கற்பிக்கிற அந்த அடிப்படைகள் எல்லாம் தகர்ந்து போகிறது. கண்ணிமிக்கவர்களே, இப்ப அல்லாஹ் ஒரே ஒருவன் தான். கற்பனையாக பல்வேறு கடவுள்களை வணங்கக்கூடியவர்களுக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை அப்படின்னு சொன்னா, இப்ப தந்தை மகன் பல கடவுள் இருப்பாங்க, யார் பெரியவர் என்கிற போட்டி வரும். இப்ப கடவுளுக்கு மத்தியிலேயே போட்டி என்று சொன்னால் அது கடவுள் கொள்கையை ஒன்றுமில்லாம போகும். கண்ணிமிக்கவர்களே, ஆணித்தரமாக அல்லாஹ் சொல்லுகிறான், அகில உலகத்தை படைத்த அல்லாஹ் ஒருவன், அஹத், அவன் ஒருவன், அவனை தவிர வேறு யாரும் இல்லை. அப்ப இருவனோ மூன்றோ அல்ல, ஒரே ஒருவன். முதல் வசனம். இரண்டாவதாக அல்லாஹ் சொல்லுகிறான் அல்லாஹு சமத். தனது இலக்கணத்தை இப்படி சொல்லுகிறான், அல்லாஹு சமது. அல்லாஹ் எப்படிப்பட்டவன் தெரியுமா? அஸ்-சய்யிதுல் காமில், பரிபூர்ணமான தலைவன். இப்ப இறைவன் என்று சொல்லுவதற்கு தகுதி படைத்த ஒரே இறைவன், பரிபூர்ணமான தலைமைத்துவம் கொண்டவன் அல்லாஹ் மாத்திரமே. அஸ்-சய்யிதுல் காமில். ஏன் அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் எந்த தேவையும் இல்லாதவன். ஆனால் ஒட்டுமொத்த சமுதாயமும் ஒட்டுமொத்த மனித குலமும் அண்ட சராசரமும் அவனிடத்திலே தேவையுள்ளது. அவன் தேவை இல்லாமல் யாரும் உலகத்தில் வாழ முடியாது. அல்லாஹு சமது. ஆனால் அவன் எவரிடத்திலும் தேவையில்லை. கண்ணிமிக்கவர்களே, வானத்தை படைத்தவன் அவன், வானத்தின் தேவை அவனுக்கு இல்லை. இப்ப மலையை இறக்குபவன் அவன், மலையின் தேவை அவனுக்கு இல்லை. அகில உலகத்திற்கும் உணவு தருபவன் அவன், உணவின் தேவை அவனுக்கு இல்லை. இப்ப அண்ட சராசரங்களை படைத்தவன் அவன், அண்ட சராசரத்தின் தேவை அவனுக்கு இல்லை. அல்லாஹு சமது, எந்த தேவையும் மற்றவன் அல்லாஹ். அப்ப இந்த தேவை இல்லாதவன் தான், படைப்புகளிடத்தில் எதிர்பார்ப்பு இல்லாதவன் தான் இறைவனாக இருக்க முடியும். நபியே, குறைசிகளுக்கு சொல்லுங்கள் அல்லாஹு சமது. நீங்கள் கேட்கிற மாதிரி அல்லாஹ் உலோகத்தால் உருவாக்கப்பட்டவன் அல்ல, உங்கள் தெய்வங்களை போல பல்வேறு மெட்டீரியல்களால் உருவாக்கப்பட்டவன் அல்ல. அவன் ஒருவன், அவன் எந்த தேவையும் இல்லாதவன் என்று பெருமானார் சொல்லுவாங்க. ஹுவல்லதி ஹலகலக்கும் மாஃபில் அர்லி ஜமியா. ஆனா அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் இல்லை. அல்லாஹ் சொல்றான், பூமியில் உள்ள அத்தனையையும் உங்களுக்காக நான் படைத்திருக்கிறேன். இப்ப நமது பயன்பாட்டிற்காக அத்தனையையும் படைத்திருக்கிற அல்லாஹ் அவன் அணுவளவு கூட தேவையில்லாதவன். கண்ணிமிக்கவர்களே, மூன்றாவது அல்லாஹ் சொல்லுவான், லம் எளிது வலம் யூலத். அல்லாஹ் குழந்தையையும் பெற்றெடுக்கவில்லை, அவனை யாரும் பெற்றெடுக்கவில்லை. மனைவி மக்களும் அவனுக்கு இல்லை, தாய் தந்தையும் அவனுக்கு இல்லை. அல்லாஹ் ஆரம்பத்தில் இருந்தே இருந்து கொண்டிருக்கிறான். அதனாலதான் இந்த பொய் கடவுள்கள், இன்றைக்கு இருக்கிற கற்பனை கடவுள்கள் அத்தனையும் அடியாகி போகும். கடவுள் என்கிற நிலைக்கு இருக்க வேண்டுமானால் எந்த தேவையும் இருக்கக்கூடாது, அவனுக்கு உறவுகள் இருக்கக்கூடாது, அவனுக்கு மனைவி மக்கள் இருக்கக்கூடாது, அவன் தனித்தவனாக இருக்க வேண்டும். இறுதி இலக்கணமாக அல்லாஹ் குறிப்பிடுவான், வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத். அவனுக்கு நிகர் எவனும் இல்லை, அவனுக்கு நிகராக அண்ட சராசரங்கள் யாரும் இல்லை என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். கண்ணிமிக்கவர்களே, அல்லாஹ்வுக்கு என்ன தேவையில்லை அப்படின்னு சொன்னா, பொதுவாக கடவுள்கள் தேவையுடையவர்களாக இருந்தால் அவர்கள் கடவுளா இருக்க முடியாது. இப்ப உணவு தேவை, வயதான காலத்துல உணவு தேவை ஏற்படும், தன்னுடைய வாரிசுகளுக்கு தேவை ஏற்படும், சொத்துக்களை பங்கிடுகிற தேவை ஏற்படும், ஆட்சி அதிகாரங்களில் பங்கு ஏற்படும். இது அத்தனையும் இல்லாமல் தனித்து இருக்கிற அல்லாஹ் அனைத்தையும் நிர்வகிக்கக்கூடியவன். கண்ணிமிக்கவர்களே, இன்னும் அல்லாஹ்வுக்கு எந்த அளவுக்கு தேவையில்லை அப்படின்னு சொன்னா இயலாமை அவனுக்கு ஏற்படாது. இப்ப நமக்கு ஏற்படுவதை போல இயலாமையோ அல்லது மறதி, அல்லாஹ் முக்காலங்களையும் அறிந்தவன். உலகம் படைத்த நாள் தொடங்கி இறுதி நாள் வரை உள்ள அத்துணை நிகழ்வுகளையும் மனிதர்களின் நலவுகளையும் அல்லாஹ் பதிவு செய்து வைத்திருக்கிறான். மறதி அவனுக்கு இல்லை, மரணம் அவனுக்கு வராது.
அல்லாஹ் மரணம் இல்லாமல் நித்திய ஜீவன், அல் ஹய்யுல் கய்யூம், என்றைக்குமே அல்லாஹ் நிலைத்திருப்பவன். மட்டுமல்ல, கண்ணிமிக்கிறவர்களை யோசிச்சு பார்த்தா அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா இவ்வளவு பெரும் ஆற்றலுக்கு சொந்தக்காரன். இப்ப அல்லாஹ்வின் இலக்கணங்களை, யார் இறைவன் என்பதை நாம் நல்ல முறையில தெரிந்தாக வேண்டும். இன்னும் சொல்ல போனா அல்லாஹுடைய அந்த வல்லமைக்கு உதாரணம் சொல்றதா இருந்தா, மற்ற படைப்புகள் எல்லாம் இரவு பகல் மாறி மாறி வருகிற போது நமக்கு இரவு இருளாக தெரியும். அல்லாஹ்விற்கு இரவு பகல் சரிசமமா இருக்கும். இரவின் இருள் அவனுக்கு இல்லை. பகலை போன்றே அல்லாஹ்விற்கு இரவு வெளிச்சமாக பிரகாசமாக இருக்கும். கண்ணிமிக்கவர்களே, அல்லாஹ் வசனத்துல குறிப்பிடுறான், ஆலிமுல் கைபி வ ஷஹாதா, அல்லாஹ் வெளிப்படையானதையும் அறியக்கூடியவன், மறைவானதையும் அறியக்கூடியவன். அல் கபீர், மிக பெரியவன். அல் முத்தஆல், மிக உயர்ந்தவன். அல்லாஹ்வுடைய அந்த இல்மு ஞானத்தை பத்தி உலமாக்கள் சொல்லித் தராங்க. எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா, இப்ப நம்முடைய ஞானம், நம்முடைய அறிவு ஒரு குறிப்பிட்ட வரையறைக்குள் கட்டுப்பட்டது. ஒன்னும் இல்ல, காலுக்கு கீழே இருக்கிறது நமக்கு தெரியாது. நாம் நிற்கிற இடம், அதற்கு தரைக்கு கீழே இருப்பது நமக்கு தெரியாது. சில நேரங்களில் சட்டை பைக்குள் வைத்திருக்கிற அந்த சாவி கூட மறந்துட்டு தேடிக்கிட்டு இருப்போம். சட்டப்பைக்குள்ள தான் இருக்கும். அந்த அளவிற்கு நம்முடைய அறிவு ஞானத்தை பார்க்கிறோம். கண்ணிமிக்கவர்களே, நமது அங்க அசைவுகள் உட்பட எதுவும் நமக்கு நம்முடைய பலவீனம். ஆனா அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா எந்த அளவுக்கு ஞானம் முடியும் அப்படின்னு சொன்னா, மாஃபில் பர்ரி வல் பஹர், தரையிலும் உள்ளதே அவன் அறிகிறான், தரை பகுதியில கடலிலும் உள்ளதே அல்லாஹ் அறிகிறான். இப்ப இருக்கிற பறவைகள், விலங்குகள், எறும்புகள், பூச்சிகள் என்று நம்ம வெளிப்படையா கண்ணில் தான் பார்ப்போம். ஆனா அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா எண்ணிக்கையோடு அறியக்கூடியவன், ஒவ்வொன்றையும் எண்ணிக்கையோடு அல்லாஹ் அறியக்கூடியவன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, கருங்கடல் அல்லாஹ்வின் அறியக்கூடிய ஆற்றல். ஒரு கருங்கடல், இரவு நேரம், அமாவாசை இருட்டு, கடல் தண்ணீரும் கருப்பு, நேரம் இரவு நேரம், வெளிச்சமே இல்லாத ஒரு இருட்டு, அதில் ஒரு கருப்பு பாறை, பாறையும் கருப்பு. இப்ப நம்ம லைட் போட்டா கூட கண்ணு தெரியாது. அந்த பாறையில, கருப்பு நிறம் கொண்ட பாறையில ஒரு கருப்பு எறும்பு ஊர்ந்து போகிறது. கருப்பு எறும்பு. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள், அல்லாஹ்வின் ஞானம் எவ்வளவு தெரியுமா, அவனின் அறியக்கூடிய ஆற்றல் எவ்வளவு தெரியுமா, அவனின் கேட்கிற அந்த உணர்வு எப்படி தெரியுமா, ஊறுகிற அந்த எறும்பின் ஓசையை அல்லாஹ் அறிவானாம். நம்ம கையில எறும்பு ஊறினா கூட நமக்கு ஊறுறது தெரியாது. எறும்பு ஊறுகிற உணர்வு இருக்குமே தவிர அதன் ஊறுகிற சப்தம் நமக்கு கேட்காது. இப்ப 7 வானத்திற்கு அப்பால் இருக்கிற அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா இவ்வளவு கடும் இருளுக்கு மத்தியில் கரும் பாறையில் ஊறுகிற ஒரு எறும்பு, அந்த எறும்பு அல்லாஹ்வின் பார்வைக்கு தெரியுமா, அதன் ஊறுகிற சப்தம் கூட அல்லாஹ் அறிவான் என்கிறார்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண்ணிமிக்கவர்களே, இந்த அளவிற்கு அல்லாஹ் பெரும் ஞானத்திற்கு சொந்தக்காரன், அனைத்தையும் கண்காணிக்கிற பேற்ற ஆற்றலுக்கு சொந்தக்காரன். இன்னும் குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான், வமா தஸ்குது மின் வரக்கத்தின் இல்லா யஅலமுஹா, காத்தடிச்ச மலை இலை கீழே உழுகுது, மரத்திலிருந்து இலைகள் கீழே உதிரும் அடிக்கிற காற்றுக்கு. எந்த ஒரு இலை கீழே விழுவதும் கூட குர்ஆன் பேசுகிறது, இல்லா யஅலமுஹா, அல்லாஹ்வின் அறிவில்லாமல் உழுகாது. அல்லாஹ் அறியாமல் எந்த ஒரு இலையும் கீழே விழுவதில்லை. வலா ஹப்பத்தின் ஃபீ லுலுமாத்தில் அருள், பூமியின் அடியாளத்தில் அடர்ந்த இருளில் இருக்கிற நடப்பட்டிருக்கிற விதை, ஒரு சிறு தானிய விதை கூட அல்லாஹ்விற்கு தெரியுமா, அல்லாஹ்வின் பார்வை விட்டு மறைந்து விடாதாம். வலா ரத்தபின் வலா யாபிசின், ஈரமானது காய்ந்தது உட்பட இல்லா ஃபீ கிதாபி முபீன், அல்லாஹ்வின் பதிவேட்டிலே உண்டு என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அல்லாஹ்வின் பார்க்கிற சக்தி, அவனின் கேட்கிற சக்தி, அனைத்தையும் அறிகிற அவனது அபாரமான ஆற்றல், பூமியின் அடியாளத்தில் இருக்கிற நடப்பட்டிருக்கிற விதைகளை கூட அதை அல்லாஹ் அறிகிறான் என்று பார்க்கிறோம். கண்ணிமிக்கவர்களே, ஒண்ணுமில்ல, ஒரு விவசாயி கையில விதை வச்சிருக்கிறார், விதையை விதைக்கிறதுக்காண்டி அவர் கையில் எடுத்திருக்கிற விதைகள் எண்ணிக்கையை அல்லாஹ் அறிவானா. அவன் தூவுகிற விதைகளில் எந்தெந்த விதைகள் எல்லாம் செடிகளாக முளைக்கும், எந்தெந்த விதைகளில் காய் பிடிக்கும், எது பழமாக மாறும் என்கிற அடுத்த எதிர்காலத்தை குறித்த ஞானம் அல்லாஹ்விடத்திலே உண்டு என்று பார்க்கிறோம். கண்ணிமிக்கவர்களே, இறுதியாக சொல்லுவதானால் அல்லாஹ்வின் ஞானம் எத்துணை விசாலமானது அப்படின்னு சொன்னா, குர்ஆன்ல அல்லாஹ் உதாரணம் சொல்லி தருகிறான். 7 கடல்களை மையாக மாற்றி, உலகில் இருக்கிற அத்துணை மரங்களையும் எழுதுகிற பேனாவாக மாற்றி, அல்லாஹ்வின் இல்மு என்கிற ஞானத்தை, அவனின் அறிவை எழுத ஒரு மனிதன் முயற்சித்தால் 7 கடல் மையும் தீர்ந்து போய் இன்னொரு 7 கடலை மையாக கொண்டு வந்து எழுதினாலும் கூட மை தீர்ந்து போகுமாம். அல்லாஹ்வின் ஞானம் என்கிற, அறிவு என்கிற ஆற்றல் தீராது என்று குர்ஆனில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான். கண்ணிமிக்கவர்களே, அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா விஷயத்துல நிறைய நாம் அவனை அறிந்து கொள்வதற்கு கடமைப்பட்டு இருக்கிறோம். வெறுமனே நான் பரம்பரை முஸ்லீம் என்று நாம் பெருமையை கட்டிக் கொள்ளாமல் அல்லாஹ்வை அறிகிற வழிகளிலே, முயற்சிகளிலே நாம் ஈடுபட வேண்டும். அல்லாஹ்வின் வல்லமையை அறிகிற, அவனின் சக்தியை தெரிந்து கொள்கிற முயற்சிகளில் ஈடுபட அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா நமக்கு விளங்க தௌஃபீக் செய்வானாக. அல்லாஹ் அவனை அறிந்து வணங்கக்கூடிய மக்களாக நம்மை ஆக்கி அருள்வானாக. அல்லாஹ்வின் ஆற்றலை, சக்தியை புரிந்து கொள்ள அல்லாஹ் கிருபை செய்வானாக. அல்லாஹ் நம் அனைவரையும் உயர்ந்த சுவனத்திலே அல்லாஹ் சேர்த்தருள்வானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.